சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் கருணாநிதியை இன்று கோபாலபுரத்துல ரொம்ப ரகசியமா பார்த்திருக்காராம். எதுக்காக இந்த ரகசிய மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு கிசுகிசுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, முதலமைச்சர் வந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிருக்கு. அந்த சோகத்துல நம்ம எல்லாமே இருந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா அஇஅதிமுகவின் கட்சி படு சோகமா இருந்து வந்துட்டு இருக்குங்க. கட்சியினர் எல்லாமே வந்துட்டு சசிகலாவை தான் வந்துட்டு அடுத்த பொதுச் செயலாளராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு சசிகலா பொதுச் செயலாளர் ஆகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சோ இதனால அந்த கட்சியை வந்துட்டு கொஞ்சம் திக்கு முக்காடி வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில வந்துட்டு ரஜினிகாந்த் எதுக்காக கலைஞர் கருணாநிதியை வந்துட்டு தனியா அவங்களுடைய கோபாலபுரம் வீட்டுல சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடல்நல குறைவால சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருணாநிதி 7 நாட்கள் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு சமீபத்தில் தான் வந்துட்டு வீடு திரும்பியிருக்காரு. சோ இதுக்காக தான் வந்துட்டு அவரை பார்த்து அவரோட உடல்நலம் எப்படி இருக்குன்றது விசாரிச்சு வந்துட்டு இருக்கிறதுக்காக தான் ரஜினி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு வந்தாலும், ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்துட்டு ரஜினி நேரடியாவே வந்திருக்காரு. கலைஞரோட உடல்நலம் குறித்து பேசணும்னா அவர் போன்லயே கேட்டு அறிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா எதுக்காக நேரடியா வரணும்? அது மட்டும் இல்ல, வீட்டுல யாருமே இல்லாதப்ப எதுக்காக வந்துட்டு கருணாநிதியை ரொம்ப ரகசியமா சந்திக்கணும்? அது மட்டும் இல்லங்க, கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு கூட வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து போன விஷயம் தெரியவே தெரியாதான். அந்த அளவுக்கு அவருடைய வருகை வந்துட்டு மிக ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. எதுக்காக இவருடைய வருகை இந்த அளவுக்கு ரகசியமா வந்துட்டு இருக்கணும்? இதனால வந்துட்டு கண்டிப்பா ஆட்சியில மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க, பொறுத்து வந்து பாத்துருவோமே. எப்படியா இருந்தாலும் மக்கள் கிட்ட தெரிஞ்சுதானே ஆகணும். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.